Young Darmies, welcome to Bangtan of Wealth. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 ஹாரர் FF டார்க் ஐஸ் சீசன் 2 ரூபீஸ் vs டைமண்ட் பார்ட் 8 தான் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ஸோ நீங்கள் எல்லோரும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஏஞ்சல்ஸ் பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. பிகாஸ் அங்கே தான் வந்துட்டு ஃபேஷன் ஷோ அந்த கான்டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக வந்து அதை விசிட் பண்ணுறதுக்காக சாயன் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் எப்படிலாம் ஃபேஷன் ஷோ வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மால் சீக்ரெட் டிப்ஸும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதோடு தான் பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எல்லாருமே வந்து அந்த பேலஸை வந்து சுற்றி பார்க்க வந்து போயிருப்பீங்க. ஒவ்வொருத்தர் தனித்தனியாக வந்து போவீங்க. அந்த பேலஸ் வந்து இப்போ வந்து ரெனோவேட்டில் இருக்கிறதுனால நிறையா பீப்புள்ஸ் வந்து அந்த பேலஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போது வந்து நம்ம யூங்கி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே வந்து சில பேர் வந்து ரெனோவேட் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே திரும்பும்போது சில பேர் வந்து அந்த அந்த ரூம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. செம்ம பெரிய டைனிங் ஹால். லைக் அந்த பேலஸில் அதுவே ஆக்சுவலி அது ஒரு பேலஸ். ஸோ பேலஸ்லலாம் எப்படி இருக்கும், செம்ம லென்த்தில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த டைனிங் ஹாலு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த டைனிங் ஹாலை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்து அந்த ரூமை வந்து டைனிங் ஹாலை விட வேறு மாதிரி மாற்றுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம யூங்கி வந்துட்டு அந்த டைனிங் ஹாலை வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் வந்து அப்படியே நின்றுட்டு அதை ஸ்டேர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ சடனாக வந்து அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு அவரோட மெமரிஸில் வருது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பட் அவருக்கு வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரியுது. பட் ஓரளவு கிளியருன்னு சொல்ல முடியாது. ஓரளவு அது யார் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த பிக்சரில் வந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஏரியா வந்துட்டு நம்ம யூங்கியை வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் வந்து வருது. அவரோட மெமரிஸில் வந்து ஏரியா வந்து நம்ம யூங்கியை வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாஷ் வந்து நம்ம யூங்கிக்கு வருது. ஸோ சடனாக வந்து அவருக்கு வந்து அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்று அப்படியே வந்து கண்ணை மூடி வந்து அதை வந்து யோசிச்சுட்ருப்பார். அவர் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணும் போது பார்த்தா கரெக்டாக நம்ம ஏரியா வந்து எதிர்க்க வந்து வருவாங்க. ஸோ யூங்கி வந்து அப்படியே அவருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், என்ன நடந்துச்சு இப்போது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். பிகாஸ் அந்த மெமரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஏரியா வந்து டோட்டலாக வந்து அவளோட காஸ்டியூம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் வந்து பழங்காலத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு காஸ்டியூம். ஸோ நம்ம யூங்கியும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கடாக சர்ப்ரைஸ்டாக வந்து நம்ம ஏரியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து ஏரியா வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் வந்துட்டு யூங்கி பார்க்குறத பார்த்துட்டு அவங்களுமே யூங்கியை வந்து ஸ்டார் பண்ணுறாங்க. ஸோ போத் ஆஃப் தெம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அந்த குட்டி ஐ கான்டாக்ட் வந்து போகுது. ஸோ யூங்கியும் பார்க்க ஏரியாவும் பார்க்க அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே நமக்குள்ளே வந்து யார் ரொமான்ஸ் பண்ணாலும் மூக்கு வேர்த்துறோம்ல, நம்ம சான் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அந்த வழியாக வருவா. அப்போ தான் ஸோ இங்கே வந்து நம்ம யூங்கியும் ஏரியாவும் வந்து ஐ கான்டாக்டில் இருக்க அந்த சான் பார்த்துட்டு என்ன பண்ணுதுங்க இதுங்க சரி இல்லையே அப்படின்ற ஒரு ரியாக்ஷனோட கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து கிட்ட வருவான். கிட்ட வந்து யூங்கி காதுகிட்ட வந்து டேண்ணா அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே யூங்கி வந்து அப்படியே வந்து அந்த ஐ கான்டாக்டோட பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. இங்கே நம்ம சானு என்னண்ணா பண்ணுற, என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? அது நாங்கள் என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணலே, ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத, நான் தான் இப்போ பார்த்தனே, அண்ணனும் நோக்குனார் அண்ணியும் நோக்குனாருன்ற மாதிரி மாற்றி மாற்றி நோக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு நம்ம சான் வந்து ஏரியாவை பார்க்க ஏரியா வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சான், அது ஜஸ்ட் சொல்லுங்கள் அண்ணி, இல்லை ஏரியா சொல்லுங்கள் ஏரியா, அதான் சொல்லிட்டேன்ல ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா வந்து அங்கேருந்து போயிடுவா.
இங்கே யூங்கியா அப்படியே திரும்பி நம்ம சானை ஒரு முறை ஒரு கிளாரு தான். சான் வந்து சரி சரி போனா அப்படின்ற மாதிரி வந்து லுக்கு விட்டுட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவா. ஸோ யூங்கியும் போவார். பட் அவருக்கு வந்து அந்த தாட் அந்த இருந்துகிட்டே இருக்குது. அந்த சீன் அந்த ஃப்ளாஷ் மெமரி வந்திருக்கும்ல, அது தோணிகிட்டே இருக்குது. ரிப்பீட்டடாக அவருக்கு தோணுது. அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பார். ஏன் அந்த சீன் வந்தது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சிட்டே இருக்கார். ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தோம்னா, ஜங்குக் வந்து ஒரு ஹால்வே மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நடந்து போயிட்டுருப்பார். ஸோ அங்கே நிறையா வந்து அந்த பெயிண்டிங்ஸு அண்டு நிறையா அந்த பழங்காலத்து வேஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதெல்லாம் அவர் பார்த்துட்டே வந்து போவார். ஸோ அங்கேயும் பீப்புள்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவர் வந்து அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு விண்டோ மாதிரி லைக் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்தா அந்த பேலஸோட மிட் ஆஃப் த பிளேஸ் வந்து தெரியும். ஸோ பேலஸோட சென்டர் தெரியும். அங்கேருந்து வந்து எப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா வியூ வந்து நல்லா தெரியும். அண்ட் நைட் ஸ்கை எல்லாமே வந்து நல்லா தெரியும். நைட் ஸ்கை இல்லை, நார்மலாக ஸ்கை வந்து நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த வியூ இருக்கும். ஸோ ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாருனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்பாட்டையே வந்துட்டு ஸ்டேர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ரொம்ப டீப்பாக வந்து ஸ்டேர் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து மனுஷன் வந்து ஸ்டேர் பண்ணியே பார்க்குறாரு. லைக் அவருக்கு வந்து எப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வந்து தோணுது. பட் அதை வந்து என்னன்றதை வந்து அவரால் வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிளேஸே வந்து ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து திடீர்னு வந்து அவருக்கு வந்து அந்த இடமே வந்து அப்படியே ஃபேட் ஆகுது. லைக் அங்கே இருக்கிற எதுவுமே வந்து அவரோட கண்ணுக்கு வந்து இப்போ தெரியல. ஜஸ்ட் அந்த பிளேஸ் மட்டும்தான் தெரியுது. பட் அந்த பிளேஸே ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப வந்து மாறி இருக்கு. லைக் அந்த ஸ்டோன் பெஞ்ச் சொன்னேன்ல, அங்கே வந்து நிறையா வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. நிறையா ஃப்ளவர்ஸு ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்குது அந்த பிளேஸு. ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் வேறு ஒரு வேர்ல்டுக்கு வந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. பட் அவருக்கு வந்து எதுவுமே தெரில. ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. பட் அந்த பிளேஸ் மட்டும்தான் அவருக்கு தெரியுது. ஜங்குக்கு வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. பட் எல்லாமே பிளாங்காக இருக்குது அந்த பிளேஸை தவிர்த்து. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட ஹெட்டை டர்ன் பண்ணி அந்த பிளேஸை பார்க்குறாரு. பட் அவருக்கு ஒரு செம்ம ஷாக். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோன் பெஞ்சில் அவங்களோட பேக்கு தான் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து தெரியுது. 2 பொண்ணு 2 பையன் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணுன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு பையனோட ஷோல்டர் மேலே இன்னொரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் கப்பிள் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட ஷோல்டரில் வந்து தலையை வந்து சாய்ச்சி வச்சிட்ருக்கா. ஸோ அந்த 4 பேரும் வந்துட்டு அப்படியே வந்து அந்த ஸ்கையை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த வியூ வந்து நம்ம ஜங்குக்கு கிளியராக தெரியுது. அவர் செம்ம ஷாக்கு. அவருக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியல. அவர் வந்து அதை நல்லா வந்து அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. பிகாஸ் அவர் நிற்கிறதோ பால்கனி, அங்கே இருக்கிறதோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த மிட் ஆஃப் த பேலஸு அந்த ஸ்டோன் பெஞ்சு. ஸோ இவருக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்களோட ஃபேஸ் எதுவுமே தெரியல. அவங்களோட பேக் மட்டும்தான் அவரால் பார்க்க முடியுது. அவர் வந்து அப்படியே வந்து ஸ்டார் பண்ணி அப்படியே ஷாக்டாக வந்து பார்த்துட்டுருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்துட்டு கேட்குது. நிலா அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்கு. நானும் அதை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம எப்படி இருப்போன்னு நிஜமாக நான் எதிர்பார்க்கல. நானே அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸஸ் வந்து அவர் காதில் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்குது. பட் அவருக்கு வந்து அது வந்து குவைட்டாக என்னன்னு சொல்லிட்டு அவரால் வந்து அதை வந்து கெஸ் பண்ண முடியல. பட் இந்த வாய்ஸ் அப்படியே அந்த 4 பர்சன்ஸ் இவங்கள தான் வந்து ஜங்குக் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி மனுஷன் வந்து பார்த்துட்ருக்கும் போது திடீர் யாரோ வந்து ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே கை வைக்கிறாங்க. மனுஷன் அப்படியே ஃப்ளின்ச் ஆயிடுவார். ஃப்ளின்ச் ஆகிட்டு யாருன்னு சடனாக திரும்பி பார்த்தா நம்ம சான் நின்றுட்டுருப்பா. இங்கே ஜங்குக், சான் டே அண்ணா பையலே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அது
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. இப்போ வந்து அந்த இடம் வந்து நார்மலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி இருக்குது. அந்த பிளாங்க்கு அண்ட் வந்து அந்த ஸ்டோன் பெஞ்சு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஜங்குக் அப்படியே டக்குன்னு திரும்பி அந்த ஸ்டோன் பெஞ்சில் இருக்கிற பர்சன்ஸை பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பட் அங்கே யாருமே இல்லை. ஸோ அந்த பிளேஸே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பார்ல, வெறும் ஸ்டோன் பெஞ்ச் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ட்ரீஸ் இல்லை, ஃப்ளார்ஸ் இல்லை, கிராஸ் எதுவுமே இல்லை. ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. இப்போ ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து அவர் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்கார் அவர் மைண்ட்குள்ளே. இங்கே சான், டே அண்ணா என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை சான், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்டியே, என்ன ஆச்சு உனக்கு? அது நான் என்ன ஆச்சு, நான் வந்து சில சில அப்படின்னு அவர் வந்து சொல்கிறதுக்குள்ள சடனாக ஒரு லவுட் நாய்ஸ் வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே கேட்குது. ஸோ அவங்க ஃப்ளின்ச் ஆகிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அந்த நாய்ஸ் வர இடத்துக்கும் வந்துட்டு 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே செலஸ்டி சைட் பார்த்தா செலஸ்டி வந்துட்டு அந்த பேலஸில் வந்து ரோம் பண்ணிகிட்ருப்பா. அப்போ வந்து அவள் வந்து ஒரு ரூமை வந்து பார்க்குறான். ஸோ அந்த ரூம் வந்துட்டு அங்கே வந்து அவ்வளோவா மோஸ்ட்டாக பீப்புள்ஸ் யாரும் இல்லை. ஸோ அவள் வந்து போகும்போது ஒரு ஒர்க்கர் வந்து அந்த சைட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவள் வந்து அவரை கூப்பிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் மேடம், ஆக்சுவலி என்ன ரூம் அது? அதுவா மேடம், ஆக்சுவலி இந்த பில்டிங் வந்து ஒரு பேலஸாக இருந்ததில்ல, பழங்காலத்து அரண்மனையாக இருந்ததுனால பழங்காலத்து பொருள்லாம் அந்த ரூமில் தான் வச்சுருக்கோம். ஓ, லைக் ஸ்டோர் ரூமா? ஆமாம் மேடம். ஸோ நான் போய் பார்க்கலாமா? ஒரு பொருள்லாம் கொஞ்சம் பழசு, ரூமும் கொஞ்சம் தூசியாக இருக்கும், ஏன்னா நாங்கள் இன்னும் அதை க்ளீன் பண்ணலை. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலஸ்டி என்ன பண்ணுறான்னா நேராக வந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்துட்டு போகிறாள். ஸோ ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு அவள் வந்து அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. ஸோ அங்கே நிறையா வந்து பழங்காலத்து பொருள், அந்த பேலஸில் இருக்க எல்லாமே இருக்குது. அந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த கிங் குயின்ஸ் யூஸ் பண்ண பொருள்ஸ், திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஸோ இவன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கா. ஸோ அப்படி வந்து அவள் பார்த்துட்ருக்கும் போது அவளுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் லைக் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவளால் வந்து அந்த பெயிண்டிங் வந்து பார்க்க முடியல. பட் அந்த பெயிண்டிங்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா போய்ட்டு அந்த பெயிண்டிங்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கோட ஸ்க்ரீன் கிட்டே வந்து போகிறாள். அவள் போக போக அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்டிசிபேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ என்ன இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அவள் வந்து அதையும் வந்து யோசிச்சிட்டே வந்து அப்படியே போகிறாள். ஸோ அந்த பெயிண்டிங் கிட்டேயுமே வந்து போயிடுவாள். கிட்ட போனதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கோட ஸ்க்ரீனை வந்து பொறுமையாக அந்த ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா செலஸ்டிக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது என்னமோ அவளோட ஃபேஸு. அவள் ஷாக் ஆகிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஃபோட்டோவே ஸ்டேர் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிருக்கும். ஸோ அவள் அப்படியே அந்த பெயிண்டிங்கை வந்து ஸ்டேர் பண்ணும்போது திடீர்னு அந்த பெயிண்டிங்கோட அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த கண் வந்துட்டு அசைது, பிளிங்க் பண்ணுது. அவ்வளோதான், செம்மையாக பயந்துருப்பா. பயந்துட்டு அப்படியே பின்னாடி வரும்போது ஒரு பொருள் தடுக்கி கீழே விழுந்திருப்பா. அது வந்து ஒரு லவுட் தட்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த சவுண்டு தான் ஜங்குக்கும் சானும் பேசும்போது கேட்டிருந்த சவுண்டு. ஸோ கீழே விழுந்துட்டு அவள் வந்து அப்படியே பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் வந்து அங்கே இருக்காது. ஸோ செலஸ்டிக் வந்து இன்னும் ஷாக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோடு அங்கே பார்த்துட்ருப்பாள். ஸோ அவள் வந்து அப்படி விழுற சவுண்டை கேட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு தாலியா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்டு தாலியா வந்து பார்த்தா செலஸ்டி கீழே விழுந்திருப்பா. ஸோ இங்கே தாலியா, செலஸ்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போய் தூக்குறா. இங்கே செலஸ்டி, அது நான் தாலியா, நான் என்ன ஆச்சு செலஸ்டி? நான் இங்கே ஒரு பெயிண்டிங்கை பார்த்தேன், ஆனால் அது இப்போ இங்கே இல்லை. பெயிண்டிங்கை பார்த்தீங்களா? எந்த மாதிரி? அது வந்து
அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டாப் ஆகிருப்பா. ஏன்னா இப்போ வந்து அவள் நடந்தது கனவா என்னன்னு அவளுக்கு தெரியல. ஸோ இந்த டைமில் போய் நான் வந்து என் ஃபேஸே வந்து ஒரு பெயிண்டிங்காக பார்த்தேன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களே. ஸோ அதனால் அவள் வந்து சொல்ல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிருப்பா. அது ஒரு மாதிரி வித்தியாசமான பெயிண்டிங். ஆனால் அது இப்போ இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஒரு வேளை நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம், டைம் ஆச்சு. ஆனால் வாங்க செலஸ்டி அப்படி சொல்லிவிட்டு செலஸ்டியை வந்து தாலியை வந்து அந்த ரூம்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களும் வெளில போயிடுவாங்க. அப்படியே வந்து இந்த ஸ்டோர் ரூமில் காமிச்சாங்கன்னா அந்த வாலுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளுக்கு அடியில் பார்த்தோம்னா செலஸ்டியோட அந்த பெயிண்டிங் இருக்கும். அது மேலே அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து தானாக வந்து மூடுது. அப்படியே வந்து அங்கே கட் பண்ணி இங்கே வந்து நம்ம டாமி சைடு பார்த்தோம்னா டாமி வந்துட்டு ஒரு அப்படியே சுற்றிட்டே அந்த ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு ரூம்குள்ளே போவாங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூம் நார்மலாக ஒரு லைக் சம்திங் ஒரு பெட்ரூம் அது தான் இருக்கும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவள் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது அப்படியே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுவாள். அப்போ வந்து திடீர்னு அந்த கதவுக்கு பின்னாடி வந்து ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த இடத்த பார்க்குறா. ஸோ அந்த இடம் பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஒரு சடன் மெமரி வந்து ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அங்கே அந்த டேபிளுக்கு பக்கத்தில் கதவுக்கு பின்னாடி ஒரு 2 கப்பிள் ஒரு 2 பேர் நின்று வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாஷு. அண்ட் வந்து அவளுக்கு வந்து சில வாய்ஸஸும் வேறு கேட்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்குது. ரொம்ப அவளுக்கு வந்து அவளோட கூடவே வந்து அந்த வாய்ஸஸ் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. போடி என்னது என்ன வேலை சொல்கிறியா? இரு நான் போய் எல்லாருக்கிட்டே போட்டு கொடுக்குறேன். வேணா நில்ல சொன்னால் கேளு வேணாம். ஸோ டக்குன்னு அது வந்துட்டு போகவே அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இவள் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பா. ஸோ அந்த இடத்தையே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருப்பா. அப்போ வந்து நம்ம சான் வந்து நம்ம டாமியை ஷோல்டர் பிடிச்சி குலுக்க நம்ம டாமியாக அப்படியே வந்து ரியாலிட்டிக்கு வந்த மாதிரி அப்படியே திரும்பி பார்ப்பா. என்னடி என்ன பண்ணிருக்கீங்க நின்றுட்டு நீ? அதுவும் அந்த செவத்தை விட்டு பார்த்துட்டுருக்க, அங்கே ஒன்றுமே இல்லையேடி, அங்கே போய் என்னடி ஒத்து பார்த்துட்டுருக்கேன்? அது ஒன்றும் இல்லை, அங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சா? தான் இருந்த மாதிரி இருந்துச்சா? ஒன்றும் இல்லைம்மா, அங்கே திங்ஸ் ஏதோ எடுத்தாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி நீ என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும். ரூம்குள்ளே வந்துட்டு அங்கே எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. நீ ரூம்குள்ளே வந்து உன்னை விட்டு போயிட்டா யார் இது பண்ணுறது? வா போகலாம். ஓ சரி அப்படி சொல்லிட்டு சான் வந்து முன்னாடி போவாள். இங்கே டாமி வந்துட்டு அப்படியே அந்த இடத்தையே பார்த்துட்டு அவளுக்கு வந்து அந்த மெமரி யோசிச்சிட்டே அப்படியே வருவாள். ஸோ எல்லோரும் இப்போ வந்து ஒன்று கூடிடுவாங்க ஒரே இடத்துல. அந்த ஹால் மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்து ஒன்று கூடவே எல்லோரும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து அதே மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ எல்லோரும் காரில் போயிட்டுருக்கும் போது அங்கே வந்து ஆக்சுவலி அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்கும். அது சிவன் கோயில் தான். ஸோ அந்த கோயிலை வந்து க்ராஸ் பண்ணலாம் போகும்போது அந்த கோவிலில் வந்து அது ரொம்ப பெரிய கோவில். ஸோ வந்து அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி அதை டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம என்வோ வந்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி கோவிலுக்கு வேணால் போயிட்டு வரலாமா அப்படி சொல்ல எல்லோரும் ஓகே ஃபைன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ அந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த கோவிலே வந்து ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கிறதுனால யாருக்கும் என்னென்னு புரியல. இங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக் தான் கேட்பார், என்ன ஏதாச்சும் விசேஷமாக என்ன இந்த மாதிரி கோவில் டெக்கரேட் ஆகிருக்கு அப்படி சொல்லும் போது இங்கே தாலியா வந்து அது ஒன்றும் இல்லை ஜங்குக், ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சிவராத்திரி வரப்போகுது. அதுவுமே வந்து மகா சிவராத்திரி வரப்போகுது. இருக்கிறதுல பெரிய சிவராத்திரி அதுதான். ஸோ அதனால தான் வந்து கோவிலை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. மகா சிவராத்திரியா அப்படின்னா என்னது? எங்களுக்கு எதுவும் தெரியாதே அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஜிம்மன் வந்து கேட்குறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து கொரியன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த மகா சிவராத்திரி அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ அப்படி கேட்க இங்கே வந்து நம்ம தாலியா வந்து சொல்வாள், ஆக்சுவலி மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து ஆக்சுவலி ஹிந்துயிசம் படி மகா சிவராத்திரி வந்து அதில் வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. ரிலீஜியஸ் படி ஒன்று, சயின்டிஃபிக் படி இன்னொன்றுன்ற மாதிரி பிரிப்பாங்க. சயின்டிஃபிக் படி என்னென்னா மகா சிவராத்திரி அன்றைக்கி வந்து இந்த சோலார் சிஸ்டம் இருக்குல்ல,
ஸோ அதில் இருக்கிற மொத்த பிளானட்ஸுமே வந்துட்டு ஒரே சன்லேருந்து ப்ளூட்டோ வரைக்குமே ஒரே லைனில் வந்து அலைன் ஆகும். அப்படி அலைன் ஆச்சுன்னா அதுலேருந்து வந்து வெளியேற எனர்ஜி வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஹியூமன் சிஸ்டம்லோட இருக்கிற அந்த மொத்த சிஸ்டமுமே வந்து ஒரே டைமில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி வந்து ஒன்றா ஒர்க் ஆச்சுன்னா அந்த எனர்ஜி மூலயமா வந்து ஹியூமன் சிஸ்டமுக்கு வந்து இன்னும் வந்து நிறையா எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்காக சொன்ன ரீசன். பட் இதுவே நீங்கள் ஹிந்துயிசம் ரிலீஜியஸ் படி பார்த்திங்கன்னா வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆனதாக தான் வந்து மகாசிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல இங்கே வந்துட்டு நம்ம ஹோபி வந்து கேட்பார், மேரேஜ் ஆனது எதுக்கு இவ்வளோ பெருசாக வந்து கொண்டாடணும், எனக்கு புரியல. ஆக்சுவலி அவங்களோட மேரேஜ் வந்து நார்மலாக வந்து நடக்கலை, ரொம்ப பல கஷ்டங்கள் தாண்டி தான் வந்து ஆக்சுவலி அவங்க மேரேஜே நடந்தது. என்ன சொல்கிறீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு தாலியா என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் எல்லோரும் இப்போ உட்காந்துருப்பாங்க அந்த கோவிலுக்குள்ளே. ஸோ தாலியா வந்து அந்த திண்ணை மாதிரி இருக்கும்ல, கோவில் திண்ணை, அது மேலே உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் கீழே உட்காந்துருப்பாங்க லைக் வந்து கதை சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே தாலியா வந்து ஆக்சுவலி சத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சிவா மேலே வந்து ரொம்ப லவ்வு அண்ட் வந்து ரொம்ப வந்து அவரை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் மேலே அது லவ்வாகவும் வந்துட்டு ஆச்சு. ஒரு நாள் என்ன ஆகும்னா வந்து சத்தி வந்து ரொம்ப வந்து சிவாவுக்கு வந்து பூஜை அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ வந்து சத்தியோட கனவில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நீ தேடுற சிவா வந்துட்டு இங்கே இருக்கார், இமயமலையில் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சத்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து புறப்படுவாங்க இமயமலைக்கு. அந்த போகிற அந்த பயணமே வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும். சத்தி வந்துட்டு யாருன்னா ஒரு கிங்டமோட பிரின்சஸ். அவங்க அப்பா பேர் வந்து தக்ஷா. ஸோ அவருக்கு வந்துட்டு அவர் வந்து கிங்கர். அவரோட பொண்ணு தான் வந்து சத்தி. அவங்களுக்கு தக்ஷாயினின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சிவனை தேடிட்டு புறப்படுவாங்க. ஸோ அவங்க பயணமே ஹிமாலயாஸ்ன்றதே வந்து ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு டஃப்பான மவுண்டன் தானே. ஸோ அந்த மவுண்டன் மேலே போவாங்க. ஸோ அவங்க பாதையில் நிறைய தடைகள் வரும், அதெல்லாம் தாண்டி தான் வந்து போவாங்க. போயிட்டு ஃபைனலாக வந்து சிவனையும் மீட் பண்ணிவிடுவாங்க. சிவனை மீட் பண்ணி அவருக்கு வந்து ரொம்ப போராடி தான் சிவனோட மனசை வந்து வெல்வாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. கல்யாணம் ஆகிடுமா? ஸோ அதுதான் வந்து இப்போ மகாசிவராத்திரியை கொண்டாடுறோமா அப்படி சொல்லிட்டு ஜாங்கு கேட்க, இங்கே வந்து நம்ம தாலியா வந்து இல்லை அது கிடையாது. ஆக்சுவலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆன விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கிங்டமுக்கு வந்து போவாங்க. ஸோ கிங்டமுக்கு போகிற அதே டைம் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு யாகம் வந்து நடத்துவார். ஸோ அது யாகம் என்ன யாகம்னா வந்துட்டு விஷ்ணுக்கு பண்ணுற யாகம். ஆக்சுவலி நம்ம தக்ஷா, அதாவது சத்தியோட அப்பா யாருன்னா விஷ்ணுவை வந்து வழிபடுறவங்க, அந்த இதில் வந்தவங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து விஷ்ணு மட்டும்தான் கடவுள், பிரம்மாவும் வந்து கிடையாது அண்ட் வந்து சிவனும் வந்துட்டு கிடையாது. ஸோ சத்தி வந்து போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து சிவனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தக்ஷனுக்கு என்ன ஆகும்னா அவருக்கு வந்து கோவம் வந்துட்டு நீ வந்து எப்படி வந்து என் பேச்சை மீறி நீ போகலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சத்தி மேலே கோவப்பட்டு சிவனையுமே வந்து ரொம்ப தப்பாக பேசிடுவாங்க. லைக் வந்து சிவன் வந்து எப்போவுமே வந்து ஹீ இஸ் அ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ அவர் வந்து எப்போவுமே வந்து அந்த கிரிமேஷன் கிரவுண்டு, அதாவது இந்த சுடுகாட்டில் தானே வந்து சிவன் எப்போவுமே ஸ்டே பண்ணுவார். ஸோ ஆக்சுவலி அது ஒரு பிலிப், சிவன் வந்து சுடுகாட்டில் இருப்பாருன்னு. ஸோ அதனால் வந்து அவங்க அப்பா வந்து நீ வந்து இடுகாட்டில் இருக்கிறவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ வந்து என் பொண்ணே கிடையாதுன்னு சிவனை ரொம்ப தப்பாக பேசிடுவார். அதை தாங்க முடியாத சத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு அந்த கோவம் வரும்ல, தான் புருஷனை வந்து யாராச்சும் தப்பாக பேசினா கோவம் வரல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யாகத்துக்கு வச்ச நெருப்பில் வந்து நீங்கள் வந்து என் புருஷனே தப்பாக பேசிட்டீங்க, நீங்கள் என்னை அவமானப்படுத்திட்டீங்கப்பா சொல்லிவிட்டு அந்த நெருப்புலேயே வந்து செல்ஃப் இமாலேஷன் பண்ணிப்பாங்க.
ஸோ இதை வந்து இந்த நியூஸ் வந்து சிவனுக்கு தெரிஞ்சு சிவன் வந்து ஸோ தன்னோட ஒய்ஃபை வந்து தன் ஒய்ஃப் வந்து தன் கண்ணு முன்னாடி எரியறதை யாரால தான் தாங்கிக்க முடியும். ஸோ சிவனுக்கு வந்து ஒரு பக்கம் பயங்கரமான கோவம் வரனாலும் இன்னொரு பக்கம் வந்து செம்மையாக வந்து அழுவார். வெயிட் செல்ஃப் இமோலேஷனா? இல்லை, என்ன நடக்குதுங்க? செல்ஃப் இமோலேஷன்னா அப்படின்னா அந்த பிள்ளை நிஜமாகவே தன்னைத்தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம தாங் வந்து கேட்குறாரு. ஸோ இங்கே வந்து தாலியா ஆமாம், தான் ஹஸ்பண்டை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக செல்ஃப் இமோலேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம டாமி வந்து சொல்லுவாள். இங்கே தாலியாவும் தலையாட்டிட்டு ரொம்ப அதுவும் சிவனுக்கெல்லாம் ரொம்ப வந்து அழுதுருப்பார். அவருக்கு வந்து ஒரு கோவம், சிவனோட கோவத்தை இந்த உலகம் தாங்காது. அதனால் அவரோட நெற்றிக்கண் திறந்திருக்கும். ஸோ அப்படி திறந்து அதுலேருந்து வந்த அந்த நெருப்பு மூலயமா வந்து உருவானது தான் வீரபத்ரர். ஸோ வீரபத்ரர் என்ன பண்ணுவார்னா கோவத்தில் வந்து சத்தியோட அப்பா தக்ஷனோட கழுத்தை வந்து வெட்டிடுவார். வெட்டின பிறகு சிவன் என்ன பண்ணுவார்னா தான் ஒய்ஃப் அந்த எரிஞ்சாங்கல்ல அவங்களோட ஹாஃப் பர்ன்டு பாடி அந்த அவங்களோட இது வந்து பாதி தான் எரிஞ்சிருக்கும். அதை தூக்கிட்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அவர் போகிறத பார்த்துட்டு மற்ற கடவுளான விஷ்ணுவும் பிரம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் வந்து சமநிலையாக இருக்காது. ஏன்னா வந்து இப்போது சிவன் வந்து 3 தெய்வம்ல, ஸோ 3 தேவர்கள். அதனால் வந்து சிவன் வந்து அவரோட நிலையில் இல்லைன்னா உலகமே சமநிலையில் இருக்காது. அதனால் விஷ்ணுவும் பிரம்மாவும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா சத்தி வந்து 1000 வருஷம் கழித்து பார்வதி தேவியாக வந்து அவதாரம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணார்னா தான் விரலில் இருக்கிற அந்த சக்கரம் சுதர்ஷன சக்கரத்தை வச்சு சத்தியோட பாடியை வந்து 51 பீசஸாக கட் பண்ணிடுவார். ஸோ அப்படி கட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பாட்டும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து விழுந்துச்சு. அந்த விழுந்த இடம் வந்து தானாகவே கோவிலாக வந்து மாறிச்சு. ஸோ அப்படி ஒரு பிலவு இருக்குது. என்னது பாடி பார்ட்ஸு கோவிலாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஹேசல் வந்து கேட்பா. தேவி சத்தியோட ஒவ்வொரு பாடி பார்ட்டுமே நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு கோவில் தலமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படியானதுனால சிவன் வந்து ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடுவார். ஸோ டிப்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து வரம் கொடுத்துருப்பாங்களே 1000 வருஷம் கழிச்சு பார்வதி தேவி வந்து பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சிவன் என்ன பண்ணுவார்னா பார்வதிக்காக வெயிட் பண்ணுவார். அதுவுமே வந்துட்டு தன்னோட இமயமலைக்கு போயிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார். கண்ணை மூடி உக்காந்துருவார். யார் வந்தாலுமே கண்ணை திறக்க மாட்டார். ஈவன் அவரோட வாகனமான நந்தியே வந்தாலும் அவர் வந்து கண்ணை வந்து திறக்கவே இல்லை. இப்படியே தான் வந்து 1000 இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஃபைனலாக வந்து பார்வதி தேவியுமே பிறந்து அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் சைக்கிள். சத்தி எப்படி வந்து சிவன் மேலே லவ் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்வதி தேவியும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லவ் பண்ணி ரொம்ப பூஜை பண்ணி நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவனை ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு கடவுள் ஒரு மனித பிறவியால் கடவுளை வந்து எப்படி போய் பார்க்க முடியும்? ஸோ அதுக்காக நிறைய யாகம் நிறைய தவம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க பார்வதி தேவி. பல வருட போராட்டங்களுக்கு அப்புறமா தான் பார்வதி தேவிக்கு சதி தேவிக்கு கனவுல வந்து சொன்ன மாதிரி பார்வதி தேவிக்கும் ஒருத்தவங்க வந்து கனவுல வந்து சொல்லுவாங்க. பட் அது வேறு யாரும் இல்லை, விஷ்ணு தான். விஷ்ணு வந்து கனவுல சொல்லியிருப்பார் இந்த மாதிரி சிவன் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதி தேவியும் அவங்க பயணத்தை வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி சிவன்கிட்டேயும் போவாங்க. அந்த பயணமும் கடினமான பயணம் தான். ஸோ ஒரு வழியாக எப்படியோ பல கஷ்டங்கள் கழித்து நம்ம சிவனை வந்து மீட் பண்ணிடுவாங்க. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பார்வதி தேவி போகும்போது சிவன் தான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார்ல. ஸோ கண்ணே திறக்க மாட்டார். பார்வதி தேவி எவ்வளவோ போராடுவாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க அவரை கண்ணை திறக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பட் நோ யூஸ். சிவன் வந்து கண்ணே திறக்க முடியாது, பார்வதியால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து பார்வதி தேவி வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க க்ரை பண்ணும்போது அவங்க கண்ணீர் துளி வந்து சிவனோட கண்ணில் படும். அப்படி படும்போது தான் சிவன் வந்து அவரோட கண்ணையே வந்து திறப்பார். ஸோ திறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபால் ஃபார் ஈச் அதர் அண்ட் வந்து
மேரேஜ் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட மேரேஜை வந்து இந்த மொத்த பூலோகமே எல்லாருமே வந்து சேர்ந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. கடவுள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த நாளை வந்து கொண்டாடினாங்க. அதுதான் மகாசிவராத்திரி, ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் இன் திஸ் வேர்ல்ட். அப்படி சொல்லிட்டு தாலியாக முடிக்கிறா. ஸோ இங்கே எல்லோரும் அப்படியே வாயை பொழந்துப்பா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ சிவனோட ஸ்டோரியை கேட்டு இங்கே சேனா செம்மல்ல எப்படி வெயிட் பண்ணியிருக்காங்க பாரு தான் லவ்வுக்காக. அதுவும் மாஸில் பிறந்து ரெயின்கார்னேட்டட் ஆகி ரீபார்ன் பண்ணி அதுக்கப்புறமும் பல தடைகள் அப்டக்கல்ஸை தாண்டி செம்மல. அதுவும் சிவன் அவங்களுக்காக அவர் அத்தனை வருஷம், கொஞ்சம் 1-2 இல்லை 1000 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அந்த பாஸ்ட் ரீசைக்கிள் ஆகுதில்ல. எஸ், அதனால தான் மகாசிவராத்திரியை நம்ம வந்து கிராண்டாக கொண்டாடுறோம். அப்படியே சொல்ல இங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்மையே வந்து இந்த வாட்டியே மகாசிவராத்திரியை கொண்டாடக்கூடாது. ஸோ முன்னே தான் நம்ம கொரியாவில் இருந்தோம். ஸோ நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் அதை பற்றின அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சுல. ஸோ எனக்கும் அது பிடிச்சிருச்சு. நம்மையே அதை கொண்டாடாமல் இருக்கக்கூடாது அப்படி சொல்ல எங்கள் தாலியா வந்து மகாசிவராத்திரியை கொண்டாடுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஜாக்கு. நீ நினைக்கிற மாதிரி அதை வந்து சிம்பிளாலாம் பண்ண முடியாது. ஏன்னா மகாசிவராத்திரி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து கண் முழிச்சு நம்ம இருந்தோன்னா, இப்போ நீ வந்து ஒரு விஷ் பண்ணுற, ஓகேவா? அந்த விஷை வந்து நிறைவேற்றுறதுக்காக நீ நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்து அந்த விஷ் வந்து நிறைவேறும். ஸோ மகாசிவராத்திரின்றது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்கணுமா அப்படின்னு யோகியோட ரியாக்ஷனு. மனுஷன் ஷாக்காயிருப்பார், நைட்டு ஃபுல்லாக கண் முழிக்கணுமா அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம தாலியா ஆமாம் நைட்டு ஃபுல்லாக கண் முழிக்கணும். கண் முழிச்சு நம்ம அதுக்குள்ளே கண் முழிச்சு நம்மளோட விஷயம் வந்து நிறைவேற்றிக்கணும். தட்ஸ் இட்டா. ஐயோ இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம யோகியோட ரியாக்ஷன் இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு, சரி தாலியா, ஆனால் நைட்டு ஃபுல்லாக கண் முழிக்கிறேன், எங்களுக்குலாம் அது பழக்கமே இல்லை. சப்போஸ் நாங்கள் ஒரு வேளை தூங்கிட்டோன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கா ஆரம்? நம்ம வந்து கண் முழிக்கணும்னு தான் சொன்னேனே தவிர்த்து எதுவும் பண்ணாமல் இருக்கணும்லாம் சொல்ல. நம்ம வந்து கண் முழிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். லைக் வந்து என்ஜாய்மெண்ட், டான்ஸிங், பார்ட்டி, அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். பட் கண் முழிச்சிட்ருக்கணும். அந்த மாதிரி டான்ஸாக இருக்கட்டும். அண்ட் சிவனோட ஸ்லோகம் நிறையா இருக்கே, அதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படி சொல்ல எல்லோரும் வந்து ஓஹோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோடு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பூசாரிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, பூஜை செய்கிறவங்க, அவங்களாம் வந்துட்டு போகிறாங்க, பரபரப்பாக போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்வோ வந்து என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ பேசுகிறாரு. பேசிவிட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது இங்கே நம்ம ஜின் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் கோயில் பரபரப்பாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை, இந்த கோயிலுக்கு வந்து சித்தர்கள் வந்திருக்காராம். சித்தர்களா? அப்படின்னா சித்தர்கள் மீன்ஸ் லைக் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த கடவுளுக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சுப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க. ஓ, அவங்க வந்ததுக்கு ஏன் வந்து அவங்க இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு தாலியாக கேட்குறா. இங்கே என்னவோ அது ஒன்றும் இல்லை, இந்த வாட்டி மகாசிவராத்திரி வருதுல்ல. ஸோ சிவராத்திரி முடிஞ்ச மறுநாள் வந்து சூரிய கிரகணம். ஸோ சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் வர்றதுனால அதான் மகாசிவராத்திரி, சூரிய கிரகணம், அமாவாசை 3 ஒரே இதில் வர்றதுனால அந்த டைம் வந்து கொஞ்சம் அதான் உனக்கே தெரியும்ல, சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சித்தர்கள் வந்திருக்காங்க போல். ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு தாலியாகவும் இருக்குது. இங்கே நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் ஒன்றுமே புரியல. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் அவங்க திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்னவோ சொல்வார், சரி ஓகே நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க, நம்ம கிளம்பிடலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு வந்து சிவனை வந்து கும்பிட்றாங்க. ஆக்சுவலாக அந்த கோவிலில் சிவன் வந்து எப்படி இருப்பார்னா லிங்க வடிவமாகவும் இருப்பார் அண்ட் வந்து மனித வடிவமாகவும் இருப்பார். அதனால் வந்து முதல்ல வந்து அந்த மனித வடிவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிங்கத்துக்கு பார்க்க போவாங்க. ஸோ லிங்கம் எல்லாருமே வந்து மனித இதை பார்த்துட்டு லிங்க வடிவம் போகும்போது
யூங்கியும் நாம்ஜூனும் தான் கடைசியாக வருவாங்க. ஸோ அவங்க அப்படி கோவிலை சுற்றி வரும்போதுட்டு அங்கே அந்த சித்தர்கள் வந்திருப்பாங்கன்னு சொன்னல, அதில் வந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் மொத்த ஃபேமிலியும் தான் பார்க்குறாரு. ஆனால் அதில் குறிப்பிட்டு யூங்கியையும் நாம்ஜூனையும் மட்டும் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த சித்தர் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு யூங்கியையும் நாம்ஜூனையும் கூப்பிட்டு வர சொல்கிறாரு. ஸோ இவங்களும் போகிறாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம், என்னடா ஏன் திடீர்னு கூப்பிட்றாரு, அதுவும் நம்மளுக்கு இந்த கண்ட்ரியே இல்லைல்ல, ஸோ திடீர்னு நம்மளை கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் இவங்கியும் நாம்ஜூனும் ஒரு மாதிரி தயக்கப்பட்டுகிட்டே போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த சாமிக்கு, அவர் சித்தர் வந்து சாமியில், ஸோ அவரை வந்து விஷ் பண்ணிவிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க. ஸோ சித்தர் வந்து, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை தாண்டி எல்லாமே நடக்கும். நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது. என்ன சொல்கிறீங்க சாமி? நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் யாரும் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த சாமி சொல்ல, இங்கே வந்து யூங்கிக்கும் நாம்ஜூனுக்கும் ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இங்கே நாம்ஜூன், என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியல. இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், உங்களோட ரத்த சொந்தம் இல்லாத உறவுக்காக ரத்த சொந்தம் இருக்கிற உறவை இழந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, யூங்கிக்கும் நாம்ஜூனுக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இங்கே யூங்கி, சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நான் தான் சொன்னல, ரத்த சொந்தம் இல்லாத உறவுக்காக ரத்த சொந்தம் இருக்கிற உறவை இழந்துடாதீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு நிலமை வரும், உங்கள் மொத்த குடும்பத்துக்கும் வரும். அதுலேருந்து எப்படி வரணுமோ அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற பாதை ரொம்ப கடினமானது. அதுவும் உங்கள் குடும்பம் மொத்தம் சக்கர வியூகத்தில் மாட்டியிருக்கீங்க. அந்த சக்கர வியூகத்துலேருந்து வெளில வரணுன்னா, எப்படி அன்றைக்கி மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தை உடச்சி வெளில வந்தாரோ, அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு போட்ட சக்கர வியூகத்தை உங்களால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். விடுவிச்சு அதுலேருந்து வெளில வர வழியை பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களோட உயிர் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சித்தர் வந்து அங்கேருந்து போயிடுவார். இங்கே யூங்கிக்கும் நாம்ஜூனுக்கும், என்னடா இவர் என்னடா சொல்கிறாரு, மகாபாரதம் என்னென்னமோ வளர்றாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால் அவங்க வந்து ரொம்ப ஷாக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. பட் ஒரு விஷயத்தை நினச்சி மட்டும் ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, அவர் சொல்லியிருப்பார்ல, உங்கள் ரத்த சொந்தம் இல்லாத உறவுக்காக ரத்த சொந்தம் இருக்கிற உறவை வந்து இழந்துடாதீங்கன்னு. அந்த ஒரு இதுக்கு மட்டும் 2 பேருமே ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படியே அதே ஷாக்னஸோட அவங்க வந்து இப்போ எல்லோரும் வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ இந்த சித்தர் வந்து பேசின விஷயம் நாம்ஜூனுக்கும் யூங்கிக்கும் மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கும் வந்து எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் பார்க்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதை வச்சு என்னால் ஸ்டோரி கண்டினியூ பண்ண முடியுமான்னு சொல்ல முடியும். ஸோ அந்த டார்மீஸ் பாய்.